எத்தனை ஊழியக்காரர்கள் அடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு யூடியூப்ல ஊழியக்கார போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த ஊழியக்காரருக்கு வேணும், அந்த ஊழியக்காரர் அப்படித்தான் ஆகும் அப்படின்னு சொல்லாம அந்த ஊழியக்காரருக்காக எத்தனை பேர் பரிதபிக்கிறீர்கள். தாவீது சொன்னார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைகளை போடாதே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாதுன்னு தாவீது சவுலை கொல்லக்கூடாதுன்னு வேலைக்காரங்கிட்ட சொல்றான். ஆனா இன்னைக்கு நாக்குல நரம்பில்லைன்னு சொல்ற மாதிரி விசுவாசிங்க, ஊழியர்கள், அரசியல்வாதிகள், சாதாரண சாமானிய மக்கள் ஊழியக்காரர்களை குறை பேசி விடுகிறார்கள். பின்னாடி என்ன நடக்குது தெரியறதில்ல. யாரையும் துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, இழிவான வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. எந்த ஊழியக்காரரையும் குற்றப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பிறனை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அப்புறமா மற்றவனோட கண்ணில் இருக்கிறத இடலாம். விபச்சார ஸ்திரியை கொல்லும் போது கூட உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதல் கல். அப்பனா என்ன அர்த்தம்னா, அங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்?